இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் பைக்கில் போயிட்டு போகிறோம். ஆனால் போயிட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் ஹெல்மெட் இல்லாமல் கூட நாங்கள் மாட்டுறோம். அப்புறம் லைசென்ஸ் இல்லாமல் கூட மாட்டுறோம். அதுக்கு நாங்கள் வந்து எடுத்த உடனே அவங்க வந்துட்டு அணுகுமுறை வந்து சாவியை எடுத்துடுறாங்க. அதாவது சாவியை எடுக்குறாங்கன்னா, நீங்க அதுக்கு உண்டான இது வந்து நம்மக்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, ஹெல்மெட்டு, பைக்கு யாருடையது, இது எல்லாமே நம்ம பக்காவா இதை போனாக்கா நம்மளை டிராஃபிக் போலீஸோ, இல்லை நார்மல் நம்ம ஸ்டேட் போலீஸோ வந்து நம்மளை வந்துட்டு இது பண்ண முடியாது. அப்படியே அவங்க வந்து ஃபர்தராக செக்கப்னு சொல்லி வீக்லி செக்கப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நாம் ஒத்துழைச்சி தான் ஆக வேண்டும் முதல் கட்டம். இதில் வந்துட்டு நம்ம எதுலையாவது இதில் ஒரு குறைபாடு இருந்தால் அவங்க வந்துட்டு அது பறிக்கும்போது நின்று தான் ஆகணும். நம்ம நிற்காம போனாலும் அது நம்மளுடைய தவறு தான். அது போக 2வதாக அவங்க வந்து எல்லாமே இருந்தும் உங்ககிட்ட வந்து சாவியை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடியது வந்து நமக்கு வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, இது சட்ட ரீதியான என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து எவிடன்ஸ் வேணும். அவங்க சாவி எடுத்தது சொன்னாங்க எவிடன்ஸு நமக்கு வேணும். அந்த எவிடன்ஸை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேட் போலீஸ்கிட்ட போயிட்டு இதை வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் அவங்க அதை சரி பண்ணலை எடுக்கலை அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். இதெல்லாம் விட நாம் வந்து டிராஃபிக் போலீஸையும் காவல்துறையும் மதித்து கடந்து இது ஒத்துழைப்பு போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகி கோட்டம் சார்பாக முன்வைக்கிறேன். நன்றி.